அன்புடன் இனிமையான மாலை வணக்கம் நண்பர்களே. காமம் பசின்றது 3 பசி இருக்குது. வயிற்று பசி, உரிச்சான் வயிற்றுக்கு எல்லா உயிர்களும் பசிப்பிணிக்காக அலையுது. அதை சைவம் அசைவம் இருக்குது. சைவன்றது ஓரியிர் தாவரங்கள் புல் பூண்டு முறையில் சாப்பிடக்கூடியது. அது பார்த்திங்கன்னா புல் பூண்டுக்கெல்லாம் வலின்றத ஒரு உணர்வு கிடையாது. நகத்தை வெட்டுறோம் வலிக்குதா வலிக்காது, முடிய வெட்டுறோம் வலிக்குதா வலிக்காது. அது மாதிரி தான் ஓரியிர் ஜீவராசிகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு வலி என்கிற உணர்வு ஏற்படாது. அசைவன்றது 2 உயிர் 3 உயிர் 4 உயிர் 5 உயிர் ஜீவராசிகளை 6 உயிர் ஜீவராசிகளை சாப்பிடக்கூடியது நண்பர்களே. ஆகவே 6 உயிர் ஜீவராசியை அடித்து அதோடைய வளமை செழுமையை நாம் கொன்று தின்னு பறித்து சாப்பிடக்கூடாது நண்பர்களே. அசைவம் வேணாம், சைவமே சாப்பிடுவோம் நண்பர்களே. அப்படியாக வயிற்று பசின்னு இருக்குது. அடுத்து இரண்டாவதாக காமபசி. ஆண் பெண் என்கிற 1 உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் இறைவன் படைத்திருக்கார். ஆண் பெண் சேர்க்கை இல்லை என்றால் இந்த உலக நடப்பு என்பது கிடையாது நண்பர்களே. தாம் ப்ளஸ் பத்தியம் தாம்பத்தியம் என்றார்கள். கலையும் ஞானம் சேர்ந்தால்தான் கல்யாணம் என்றார்கள். தம் ப்ளஸ் பதிகள் தம்பதிகள் என்றார்கள். தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடியவர்களான் தம்பதிகள். தாம் ப்ளஸ் பத்தியம் தாம்பத்தியம், தம் ப்ளஸ் பதிகள் தம்பதிகள், கலை ப்ளஸ் ஞானம் கலைஞானம் என்றார்கள். கலையாகியவனும் ஞானமாகிய அவளும் கூடி வாழ்வதே கலைஞானம் என்றார்கள் நண்பர்களே. ஆகவே நம் கலைஞானம் தம்பதிகள் தாம்பத்தியம் என்றதை தெரிந்து கொள்கின்றோம். காமம் என்பதும் ஒரு பசி தான், அதுவும் அடங்காது. இந்த வயிற்று பசியும் அடங்காது. 3 வேளையும் வந்து கொண்டே இருக்கும். காமம் என்ற பசியும் அடங்காது. ஆனால் அறிவு என்கிற அறிவு பசி, ஆராய்ச்சி பசி என்று ஒன்று உண்டு. அந்த அறிவு பசியை அடங்கிவிட்டால் அவனே ஞானி, அவனே நிறை மனிதன். அவனே ஞானி, அவனே நிறை மனிதன். அந்த அறிவு பசிக்கு என்ன உணவு என்றால் இறைநிலை. ஜீவாத்மா என்பது இந்த உடலுக்குள்ளாக உள்ளது. பரமாத்மா என்பது வெட்ட வெளியில் உள்ளது. இந்த ஜீவாத்மா பரமாத்மனை பற்றி வாழ்ந்தால் அதன் உண்மையான கலைஞானம் கல்யாணம். அதுதான் உண்மையான இறைநிலை. அந்த இறைநிலையை பற்றி வாழும்போது அந்த முப்பசியும் அடங்கிவிடும். பசிப்பினி நீங்கிவிடும், பிறவிப்பினி நீங்கிவிடும். பிரவா நிலை இரவா நிலை அடைவான் நண்பர்களை. அதனைத்தான் ராமலிங்க அடிகளார் நினைந்து நினைந்து சிறனரு உள்நாவுக்கு மேலே உச்சந்தலைக்குள்ளே சிறனரு மூளை நடுவில் ஆன்ம சிற்றணுவை பற்றி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாழ்ந்து இந்த ஆன்ம சிற்றணுவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒவ்வொரு அணுவுக்குள்ளாக ஒளிபெற்று ஒரு ஒளிதேக நிலை, திரிதேக சித்தி நிலை அடைந்தார். ஞான தேகம், பிரணவதேகம், சுத்த தேகம் என்று 3 தேகங்களும் ஒளி உடம்பாக மாறின. அப்படி ராமலிங்க அடிகளாருடைய இறைநிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் அடிகளார் ராமலிங்க அடிகளார் வள்ளலாருடைய விருப்பம். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் அந்த ஒளிநிலையை பெற்றார்கள். அவர்கள் ஒளியில் கலந்து விட்டார்கள். ராமலிங்க அடிகளாருடைய உடலுக்குள்ளாக ஒளி இறங்கியது தான் கொஞ்சம் வித்தியாசம். ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்ன சொல்கிறார்? ஒளியுடன் கலந்து உள்ஜோதியில் கலந்து ஒடுங்கிவிடாது அங்கிருந்து வாழ வேண்டும் என்கிறார். உடல் என்பது நான் அல்ல, உயிர் என்பதும் நான். உடலை நான் என்று நினைத்தால் அது நரகம். நர என்றால் உடல், உடலை நான் என்று நினைத்தால் நரகம். சுவரகம், சுவர் என்றால் உயிர். சுவரை நான் என்று நினைத்தால் சொர்க்கம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா நரகத்தில் இருக்கீங்களா? உடம்பை நான் நினைச்சா நரகம், உயிரை நான் நினைச்சா சொர்க்கம். சரி, நரகம் சொர்க்கம் அதையும் தாண்டி விண்ணுலகம் சென்று பொன்னுலகம் அடைய வேண்டுமென்றால் ஜீவாத்மா பரமாத்மா நிலைகளை கண்டு இறங்கி வாழ வேண்டும் நண்பர்களே. இறைநிலையை பற்றி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாழ வேண்டும் நண்பர்களே. பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாவுக்குள்ளாக இறக்க வேண்டும். அதுக்கு பிரார்த்தனைகள் மேலே செல்கின்றன, ஆசீர்வாதங்கள் கீழே இறங்குகின்றன என்கிறார்கள் பைபிள். ஆகவே நாம் பிரார்த்திப்போம், தொண்டு செய்வோம். ஆகவே பிரார்த்தனையும் தொண்டு பணிகளுமே மக்களை உயர்த்த வல்லன. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சேர்ந்து மாயை என்றால் என்ன என்று இந்த பத்திரிகை செய்தியாளர்கள்லாம் கேட்டார்கள். அதிகம் சொல்லாதீர்கள், எங்களுக்கு 2 வரிகளில் சொல்லுங்கள் என்றார்கள். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2 வரிகள் என்ன, 2 வார்த்தைகளில் சொல்கிறேன் என்றார். என்ன என்று கேட்டதுக்கு காமினி காஞ்சனம் என்றார். காமினி என்றால் காமபசியும், காஞ்சனம் என்றால் இந்த பணமும். காமமும் பணமும் தான் மாயை. 2மே ஒன்றுமே இல்லாதது. போக போக காணல் நீர், அதில் ஒன்றுமே நிறைவடையாத முடியாதது. ஆனாலும் காம போகத்தை கர்மயோகமாக மாற்ற வேண்டும். காம போகத்தை கர்மயோகமாக மாற்ற வேண்டும். காமத்தில் நடுவில் இருக்கும் அந்த துணையெழுத்தின் மீது ஒரு புள்ளி வையுங்கள், கர்மம் என்று வரும். போகத்தை யோகமாக மாற்ற வேண்டும். காம போகத்தை கர்ம யோகமாக மாற்ற வேண்டும். பணத்தை
அர்ப்பணமாக, சமர்ப்பணமாக, தர்ப்பணமாக நாம் நினைத்து வாழும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆகவே காமினி காஞ்சனம்ங்கிற பணம், காமம் என்கிற ஒரு மாயையை இருந்து விடுபட அதனையே கொண்டு நாம் நல்லதை செய்து நல்லதை நீக்கி நல்ல விதமாக வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். காமினி காஞ்சனம் ஆகிய மாயை நீக்கி பணம் படும் பாட்டிலிருந்து நாம் விலகி காமினி காஞ்சனம் முப்பசிகளும் அடங்கி நாம் இறைநிலை விட்டு வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.